கர்த்தர் சொல்லிட்டார் நீ மேலாவேன்னு சொல்லி, கர்த்தர் சொல்லிட்டா வர வர விருத்தி அடைவான் என்று சொல்லிட்டார். கர்த்தர் சொல்லிட்டா இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டா நான் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று. கர்த்தர் சொல்லிட்டா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்புன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் இதுக்கு முதலாளியாக இருக்கிறார். அவரு சொல்லிட்டாரு. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அவருடைய விருப்பத்தின்படி செய்து, அப்ப நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாருடைய விருப்பத்தை? இந்த பூமியில வாழுகிற அவருடைய விருப்பத்தை சொல்லுங்க. என்னை உண்டாக்கின தேவனுடைய விருப்பத்தை செய்து. ஆனால் இந்த பூமியில் நம்ம யாருடைய விருப்பத்தை செய்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். யாருடைய விருப்பத்தை செய்கிறோம்? நம்ம சுய விருப்பத்தை செய்கிறோம், மனுஷருடைய விருப்பத்தை செய்கிறோம். ஆனால் ஒரு நாளாவது நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன குறித்து இந்த பூமியில் என்னை உண்டாக்கினீங்க, என்னை வச்சிருக்கிறீங்க, எங்களை குறித்ததான உங்களுடைய விருப்பம் என்ன, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதன் வழியா எங்களை என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது ஜெபம் பண்ணிருப்போமா நம்ம? ஆனா கடவுள் உண்மையிலே பாருங்க, அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளாக வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். யார் செய்வதெல்லாம்? தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து. சொல்லுங்க, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து அவன் செய்வதெல்லாம். தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறான் பார்த்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். வாய்க்குமா? சொல்லுங்க, வாய்க்குமாங்க? அதுக்கு நம்ம வாயும் ஒரு அவசியம். வாய் தான் கருவி, வாய் தான் முதலீடு. சொல்லுங்க, வாய் தான் முதலீடு. நம்முடைய வாய் தான் மிகப்பெரிய முதலீடுங்க. எத்தனை பேருக்கு இந்த காரியம் தெரியும்? நம்ம வாய் முதலீடு என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா முதலீடு, வாய் ஒரு முதலீடாக கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. வாயை, நாவை கொடுத்துட்டாரு. எப்படி முதலீடு? கர்த்தர் சொல்லிட்டார் நான் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று. கர்த்தர் சொல்லிட்டார் நீ மேலாவேன்னு சொல்லி, கர்த்தர் சொல்லிட்டா வர வர விருத்தி அடைவான் என்று சொல்லிட்டார். கர்த்தர் சொல்லிட்டா இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டா நான் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று. கர்த்தர் சொல்லிட்டா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் இதுக்கு முதலாளியாக இருக்கிறார். அவரு சொல்லிட்டாரு. அவர் சொன்னா அது நடக்கும், அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இப்படி வாய முதலீடு பண்ணுகிறவனுடைய முதலீட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பெருக செய்வார்.